இஸ்ரேல் ஈரான் இடையே போர் உக்கிரமடையும் நிலையில் கத்தாரில் இருந்து போர் விமானங்களை அமெரிக்கா வெளியேற்றிருக்கிறது. மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க இருக்கலாம். ஜோ மகேஸ்வரன், விவரங்கள். பிரகாஷ், இஸ்ரேல் ஈரான் மீது கடந்த 13ஆம் தேதி தாக்குதலை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. இரு தரப்பிலுமே ஏவுகணை, ட்ரோன் கொண்டு தாக்குதல், போர் விமானங்களை கொண்டு அதிகமாக ஈரான் மீது தாக்குதல் என்று தாக்குதல் தீவிரமடைந்திருக்கிற சூழல்ல இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த யுத்தத்துல நேரடியாக அமெரிக்கா பங்கு பெறலாம் என்று சர்வதேச போர்வீக நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஒரு 30 சரக்கு விமானங்கள்ல நிறைய ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் இஸ்ரேலை கடுமையாக எச்சரிச்சிருக்கார். நீங்க அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது, ஒரு உடன்பாட்டுக்கு வரணும், வரவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஈரானை நோக்கி சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் அமெரிக்காவுக்கும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் மக்கள் மீது நீங்க எதுவும் தாக்குதலை நடத்தினாக்கா அமெரிக்காவும், இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் கடுமையான விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்க சூழல்ல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில், மத்திய கிழக்குல அவர்களுடைய ராணுவ நிலைகளை அமைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னாக்கா கத்தார்ல இருக்கிற ஒரு ராணுவ விமான தளம் ஒன்றை அவங்க அமைச்சிருக்காங்க. அந்த தளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அல் உதைட் விமான தளம், அது கத்தார்ல இருக்கிறது. அங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 40 விமானங்களை வச்சிருக்காங்க. ஒன்னா ஒரு ராணுவ பயணிகள் விமானம், அதாவது C-130 ஹெர்குலஸ் விமானம், அது மேம்படுத்தப்பட்ட உலகு விமானம் எல்லாம் உள்ளிட்டவை தான் அங்க நிறுத்தியிருந்தாங்க. ஆனா அந்த விமானங்கள்லாம் இப்பொழுது அங்கிருந்து வேறு ஒரு பாதுகாப்பு கொண்டு சென்றிருக்காங்க. இந்த விமானங்களை வேறு இடங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு செயற்கைக்கோள் புகைப்படங்களை கொண்டு கடந்த இந்த மாசத்திலேயே ஜூன் மாசத்துல 5ஆம் தேதி ஒரே இடத்துல 30 விமானங்கள்லாம் இருந்த சூழல்ல, 30ல இருந்து 40 விமானங்கள் இருந்த சூழல்ல இன்றைக்கு எடுத்து பார்க்கிறப்ப வெறும் 3 விமானங்கள் மட்டும்தான் அங்க நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா 2 நாடுகளுமே அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டது சூழல்ல அமெரிக்காவுடைய அதிபர் சொன்னது இன்னொரு முக்கியமான வார்த்தை பிரயோகம், நிபந்தனையற்ற ஈரான் சரணடைய வேண்டும். அந்த வார்த்தை என்பது என்னன்னா, அது 2ஆம் உலக போருக்கு முன்பு ஒரு முறையும் 2ஆம் உலக போர் 2 முறை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா, வியட்நாம், கொரியா உள்ளிட்ட போர்கள் ஈடுபட்ட கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தல. இந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே நேரடியான தாக்குதல், எதிர்த்தரப்புக்கு பேச்சுவார்த்தை என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்துங்கிறது தான். இப்படி எல்லாம் ஒரு போர் 2 நாடுகளுக்கு இடையில இஸ்ரேல் ஈரான், அமெரிக்கா ஈரான் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. இல்லாட்டி இஸ்ரேலுக்கு நேரடியாக மறைமுகமா முழுமையான ராணுவ ஆதரவை அமெரிக்கா கொடுக்குங்கிற சூழல்ல இப்ப அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் மீது ஈரானும் தாக்குதலை நடத்தும் அப்படிங்கிறப்ப இவர்களுடைய இந்த போர் விமானங்கள் எல்லாம் பாதுகாப்பா வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிருந்தாலும் 3 விமானங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா அதே மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்காவுடைய ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்காங்க. ஆரம்பத்துல 30,000 பேர் இருந்தாங்க, அப்புறம் 43,000 பேர் இருந்து திரும்ப 30,000 பேர் இருந்த ஒரு சூழல்ல மீண்டும் இன்னைக்கு 40,000 ராணுவ வீரர்கள் மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் இருக்கிற பகுதிகளில் இப்ப தயார் நிலையில இருக்கிறாங்க. ராணுவம் ஒரு பக்கம் தயார் நிலையில் இருக்கு. போர் விமானங்கள் இங்க அவங்க திரும்ப எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த போர் விமானங்களை கொண்டு அமெரிக்காவில இருந்தே வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய போர் விமானங்கள் இங்க இருந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறதையும் அவங்க கவனிக்கும் போது சர்வதேச பாதுகாப்பு சார்ந்த ஊடகங்களே இது போன்ற செய்திகள் பதிவாயிருக்கிற சூழல்ல அமெரிக்கா அங்கு இருக்க போர் விமானங்களை பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்களா என்கிற அந்த கேள்வி இருந்திருக்கிறது. பிரகாஷ், வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.